அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிளகு தக்காளி கீரையோட தண்டை வச்சு சூப்பு வைக்கலாம் பாருங்கள். இதுக்கு தேவையானது வரக்கொத்தமல்லி, மிளகு, சீரகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை. முதல்ல இதை நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சி மிளகு தக்காளி தண்டோட தண்ணி கலந்து நம்ம சூப் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 3 அல்லது 4 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை வடிகட்டியும் குடிக்கலாம், வடிகட்டாமல் அப்படியேவும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்துட்டேங்க. இப்போ நான் வடிகட்டிக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக இது இருக்கிறத அப்படியே கொட்டிக்கலாங்க. இது ஊற ஊற நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். சுவையான மிளகு தக்காளி தண்டெல்லாம் போட்டு வச்ச மிளகு தக்காளி தண்டு கீரை சூப்புங்க. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.